கவின் ஆண்ட்ரியா நடிப்பில் விக்ரணன் இயக்கியுள்ள படம் மாஸ்க். இப்படம் நவம்பர் 21ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய நடிகர் விஜய் சேதுபதி விக்ரணன் மிக அழகாக பேசினார். இந்த படத்திற்கு தான் வெற்றிமாறன் மென்டார் என நினைத்தேன். மேடை பேச்சுக்கு கூட அவர்தான் மென்டார் போல. நாளைக்கு நான் படம் செய்தாலும் எனக்கு மென்டார் ஆகிவிடுங்கள் சார். இந்த படத்தின் ட்ரெய்லர் பார்த்தேன், மிகவும் பிடித்தது. விடுதலை படம் நடித்துக் கொண்டிருந்த போது மாஸ்க் படம் பற்றி வெற்றிமாறன் கூறினார். இந்த டைட்டில் கேட்டதும் படம் என்ன சொல்லும் என ஆர்வம் வந்தது. எம்.ஆர். ராதா சாருடைய முகமூடி பயன்படுத்தியது எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தியது. விஷுவல், வசனம் எல்லாவற்றையும் ரசித்தேன். இதெல்லாம் இந்த படம் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது. ஆனால் இந்த ஆடியோ லான்ச்சே ஒரு தனி ட்ரெய்லராகவும் படமாகவும் இருக்கிறது. வந்த எல்லாருமே அருமையாக பேசினார்கள். அதிலும் ராமர் பேச்சை என்னவென்று சொல்வது? ஷூட் நடக்கும் போதே படத்தை காட்டுவது வெற்றிசாரின் வழக்கம். படத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவார். அப்படி விடுதலை படத்தை என்னை பார்க்க சொன்னார். அப்போது ராமரை பார்த்து இந்த புள்ளப்பூச்சி இவரிடம் மாட்டிக்கொண்டு அல்லாடுகிறதே என நினைத்தேன். எனக்கு இப்போதுதான் தெரிந்தது, அந்த ஆளிடம்தான் இந்த கூட்டமே மாட்டியிருக்கிறது. கவினை திரையில் பார்க்க மிகவும் பிடித்திருக்கிறது. ரொம்ப வசீகரமாக இருக்கிறார். இன்று நீங்கள் தேர்வு செய்யும் சில படங்கள் தோற்கலாம், ஆனால் இதுதான் பயிற்சி. எப்போதும் வண்டி மேலேயே செல்லாது கீழே இறங்கவும் செய்யும். அப்போது விழும் அடியை தாங்கும் பலம் இருக்குமா என தெரியாது. ஆனால் இன்று விழுந்து வாங்கும் அடி நம்மை மன ரீதியாக தயார் செய்யும். இப்படி இருந்தால்தான் நம்முடைய சொந்த அறிவை வைத்து முன்னேற முடியும். இந்த படத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இதில் இருப்பது போல பணம் சொக்குசாருக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் கொட்டட்டும். ஆண்ட்ரியா பல வருடமாக அப்படியே இருக்கிறார்கள். அது எப்படி என தெரியவில்லை. நர்சூஸ் காஃபி விளம்பரத்தில் பார்த்தபோது எப்படி இருக்கிறார்களோ அப்படியே இருக்கிறார்கள். அப்போது யாரா இந்த பொண்ணு என பார்த்தேன். இப்போதும் யாரா இந்த பொண்ணு என பார்க்கிறேன். நாளை என் பையனும் யாரா இந்த பொண்ணு என பாப்பாம் போல. வீட்டுக்கு போனதும் ஃப்ரிட்ஜில் உட்கார்ந்து கொள்வீர்களா என தெரியவில்லை என்றார்.